நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் பெற்றுள்ள வாக்கு சதவீதம் காரணமாக மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெறுகிறது. இந்த மக்களவைத் தேர்தலில் அக்கட்சி பெற்ற வாக்கு சதவீதம் பற்றி பேச நம்முடன் பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைகிறார். அவரிடம் நேரடியாக நாம் பேசலாம். சார் வணக்கம். இந்த முறை நாம் தமிழர் கட்சி பிரித்த அந்த வாக்குகள் யாருடைய வாக்குகளா நம்ம கருத வேண்டும்? நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை யாருடைய ஓட்டை பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் அது அதிமுக பக்கம் போக வேண்டிய வாக்குகள்ல தான் கடுமையான பிளவை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எடுத்த மொத்த அந்த வாக்கு சதவீதம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 33.28%. அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் சற்றேறக்குரிய ஒரு 33.5% வாக்குகள் எடுத்த அதிமுக அதே 2024 பாராளுமன்ற தேர்தலில் 20.46% தான் எடுத்திருக்கு. சற்றேறக்குரிய ஒரு 12% அளவுக்கு அதிமுகவுடைய வாக்குகள் காணாம போயிருக்கு. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை கடந்த 2021 ஆண்டுல 6.85 இருந்த அந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதம் இப்ப 8% தாண்டி தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் பட்டியல வந்திருக்கு.